வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிராக்டருக்கு 2 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் அக்ரிலிக் ஷீட் போட்டு கஸ்டமரே இந்த கலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்போர்ட்டோட நாப்பு அந்த லுக்காக இருக்க பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐப்ளேவில் ஒரு பிக் ஐஸ் போட்டு மல்டி கலர் நம்ம யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க போர்டு வந்து ஃபுல் போர்டு வந்து ஸ்டீரியோ போர்டு 4440 ஸ்டீரியோ போர்டு ஃபுல் காம்போ போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த போர்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வின்னர்னு வரும். பேக் சைடில் இருக்கும் போர்டை நம்ம வந்து மேலே வந்து ஃப்ரண்டில் வச்சனால உங்களுக்கு தெரில. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு யூஎஸ்பி போர்டுக்கான ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்ரு, ஒரு 4M டயோடோடு வந்துடும். இதில் ஃபேன் இதுக்கு ஒரு கூலர் ஃபேன் ஒன்று போட்டு நம்ம வந்து ஹீட்டிங் பிளேட்டுக்கு வந்து கூலர் ஃபேன் போட்டிருக்கோம். நம்ம வந்து வெஹிக்கிள் ஒயர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸான ஒயரு 1mm ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேஸ் ட்ரிபிள் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபுல் காம்போவில் ஒரு போர்டு வந்து ஒர்க் பண்ணால் இந்த போர்டு பக்காவாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து ஹீட்டிங் பிளேட் வந்து மெல்லிஸாக இருக்குன்னா நம்ம ஒரு கூலர் ஃபேன் போட்டு கூலர் ஃபேன்லேயே ட்ரில் போட்டு அதிலே நம்ம முறுக்கியிருக்கோம். இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு வந்து பேக் சைடு காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து கேபினெட்டில் எந்த ஒரு ட்ரில்லும் நம்ம போடல. என்ன காரணத்துக்காகனா இந்த கேபினெட் வந்து நம்ம வந்து வேறு ஒரு பவர் ஆர்ம் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இந்த பக்கம் பக்கான ரிசல்ட் இருக்குது. செட்டு ஓகே, ஒர்க் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.